Hi sisters, welcome all. நீங்கள் பார்த்துட்ருக்கிற பேக் வந்து காலேஜ் அப்புறம் ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரிங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேக் பண்ணேன் இல்லைங்களா, சேம் அதே இதில் தான். இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி போட்டிருப்பேன். பார்த்திங்களா ரவுண்டாக வந்திருக்கும் இது. அந்த பேக்கில் வந்து நம்ம 1 by 1 போட்டு வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் வரும். இது ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பற்றின கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இதுவும் வந்து சேம் அதே பேட்டர்ன் மாதிரி தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒர்க்கிங் உமன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பார்க்குறக்கும் நல்லாவும் இருக்கும். புக்ஸை வைக்கிறதுக்கு கூட இதாக இருக்கும். இது எவ்வளோ லென்த்து, எவ்வளோ கட் பண்ணணும், இதோட மெஷர்மெண்ட்லேருந்து நான் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க. பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். இப்போ நம்ம நார்மல் பேக் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் பேக் யூஸ் பண்ணும்போது பார்க்குறக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். நீங்கள் இதை பிஸ்னஸாக பண்ணும்போது நிறைய கலர்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து சேம் இதே பேட்டர்ன் தான், ஆனால் ஃப்ளவர் டிசைனில் வந்திருக்கு. இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் என்ன ஏதுன்ட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்குனாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் இதை வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நல்லா லாங் பேக்காக ஒரு புக்ஸு அந்த மாதிரி கூட எல்லாம் வச்சுக்கலாம். இதே பாருங்கள், ஷோல்டரில் போடுற மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. பாருங்கள், சேம் இதுக்கு முன்னாடி அந்த பேக் போட்டோம்ங்களா அதே பேட்டர்னில் தான். பட் இதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். நம்ம இது ஷோல்டரில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க. இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது. நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸில் வேறு ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம், கலரிங்கில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ரமே த்ரெட்டு வேணுன்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், கிளாஸும் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். பாருங்கள், பேக்கே வந்து நான் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ சென்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ளார் டிசைனில் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பேக் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி தான், ஆனால் ஃப்ளார் வந்த மாதிரி. இதோட மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் என்னென்னா நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பண்ணும்போது கரெக்டாக அதோட த்ரெட் வந்து கரெக்டாக நம்ம 1 by 1 கரெக்டாக எடுத்துருக்கிறோமா அப்படின்ட்டு பார்க்கணுங்க. ஒன்று மிஸ் ஆனால் கூட அந்த ஃப்ளார் டிசைனே மாறிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் மாதிரி தான். ஒரு டிசைன் வந்து நமக்கு மாறிச்சினாலும் ஃபுல்லாக அப்புறம் எல்லாம் பிரித்து பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்போ நமக்கே வந்து அந்த டிசைன் வரலன்னு சொல்லிட்டு பேக்கே இது வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். அதனால ஃபஸ்ட் டைம் போடும்போதே அது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம போடுறது வந்து நல்லது. வெயிட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னா நம்ம பின்னல் வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக விட்டு பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்கும். பேக் வந்து அவ்வளோ வெயிட்டும் இருக்காது. பாருங்கள், அவ்வளோ வெயிட்டும் இருக்காது. உங்களுக்கு இந்த பேக் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.